ஆனால் என்ன யோக்கண்டா மனுஷரை பார்க்குறதுக்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்குண்டா பாருங்க. இலங்கையின் பூர்வீக மக்களின் வரலாறு, மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்து எதிர்கால சந்தையினருக்கு கடத்துவது நமது பொறுப்பு. அது டேஸ்ட் பண்ணதை போல கொஞ்சம் தெரியுது. அந்த என்ன சொல்கிற அந்த வனமகன் படத்தில் வந்து நம்ம பார்ப்போம் ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இல்லை. இவ்வளோ சனம் பார்க்க வருது இந்த இடத்த. இவர் தான் இந்த பிரதான ஆள் போல யாரு இந்த அங்காள இருக்கிறார். அங்காள இருக்கு ஜோதிய சமாரி. எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் நான் நிறைய காலமாக வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இணைச்ச இடம் வந்துட்டு இந்த ஆதிவாசிகிட்ட இடம் வந்து ஏற்கனவே நாங்கள் பல ஆதிவாசிகள் வேறு இடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வந்து என்ன இங்கே ஆத்து ஓண்டாவா மெல்ல மேல வருது. அப்பா சொந்தக்காரன் கொஞ்சம் பேர் இருக்கீங்க முந்தி அந்த அப்பா உன்ன மாதிரி எல்லாம் நினைச்சுக்கொண்டீங்க. நேற்று தானே சுக்குட்ட மூத்த பார்த்துருவோம் பேத்தொழி கடவுளு அந்த கருணாஸ் மாதிரி போண்டாஸ் கருணாஸ். அடுத்த 10 பரோட்டா அந்த கெச்சனை வச்சு ஒரு 10 பரோட்டா இருந்தீங்களா அப்போ கடவுளு உழைப்ப பார்த்திரு அரை மத்தியாவது 1000 ரூபா பாடிக்கில கோவம் வந்து அம்பா நெஞ்சு விட்றான் நெஞ்சு வலிய. உண்மையிலே இந்த இடத்தை பார்க்க தெரியுது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சாயல் இருக்குது. இதெல்லாம் உண்மையிலேயே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் தெரியுமா. இதெல்லாம் கட்டாயம் பாருங்க மக்களை மிஸ் பண்ணாம கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் வந்து. ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க வந்து நேற்று நாங்கள் கடைசியாக இடத்துல வீடியோ எடுத்து முடிச்சதா மலையக்க நனைஞ்சு ஓடி வந்தோம் ஏன்னா அக்னி அதை அட் பண்ணி தானே அட் பண்ணி இது அதுக்கு பிறகு தான் போடுவோம் வேணே. ஓகே அப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் அது பிறகு மலைக்குள்ளே வந்துட்டு ஃபோனும் நினைஞ்சு நாங்களும் நினைஞ்சு வந்து பார்த்தீங்க சொன்னால் சரியான மாதிரிக்கு ஏலாம் போய்ட்டு அதே நேரம் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஃபோன் வரைக்கும் சார்ஜ் இல்லாமல் போய்ட்டுது. அப்போ வீடியோ வந்து எடுக்கையில் அப்படியே வந்துட்டு நாங்கள் மகியங்கனை அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் மகியங்கனைன்றது வந்து ஒரு பழைய ஒரு இடம் உண்டு, பழைய பேர் உண்டு. அப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் மகியங்கனையில் இருக்கிற அந்த ஆதிவாசிகள் தெரியும் உங்களுக்கு நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு அப்படியே பார்த்து கொண்டு அப்படியே வந்து பார்த்திங்க சொன்னால் கதிர்காமம் போகிற ஐடியாவில் வந்து நைட் வந்து நாங்கள் மகியங்கனையில் வந்து பார்த்திங்க சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஸ்டே பண்ணாங்க. ஸோ ஸ்டே பண்ணி வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ வந்து நேரம் 8 மணி ஆகுது. நாங்கள் வெளுக்கடப்புறம் வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கே உள்ள அந்த ஆதிவாசிகளுக்கு போய் பார்த்துட்டு அப்படியே வந்து கதிராம் போகிறதுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் நைட் நின்ற ரூம். என்ன சொல்கிறது எங்களோட மற்ற சவரங்களும் வந்துட்டு வீடியோக்கள் எடுக்கிறதால அவங்க சில இந்த ரூமில் எல்லாம் வந்துட்டு காட்டியிருப்பாங்க எடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் பே பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ரூமுக்கு வந்துட்டு 5000. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இங்கே உள்ள எல்லா ரூமுமே வந்துட்டு நாங்கள் தான் எடுத்தாங்க சொன்னால் நிறைய பேர் வந்ததால் பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு விளக்கிடப்புறம் விளக்கிட்டு சும்மா லைட்டாக எங்கேயாவது ஒரு கடையில் போய் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் மகியங்கன்னு ஆதிவாசிகளை வந்துட்டு பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்துட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் நான் நிறைய காலமாக வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இணைச்ச இடம் வந்துட்டு இந்த ஆதிவாசிகள்கிட்ட இடம் வந்து அப்போ வந்து அவங்க என்ன மாதிரி அங்கே இருக்கிறாங்க, என்ன மாதிரி வசிக்கிறாங்க, என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க, என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்துட்டு நாங்கள் அறிஞ்சு கொள்ள போகிறோம். ஒரு புதுமையான ஒரு இதாக இருக்கும் வந்து ஏற்கனவே நாங்கள் பல ஆதிவாசிகள் வேர்டுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வந்து இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமான கெட்டப்புகளில் வித்தியாசமாக வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட பயணம் வந்துட்டு இங்கே மகியங்கனை கெஸ்ட்லேருந்து வந்துட்டு ஆரம்பமாகுது. என்ன செய்கிறீங்க? சரி அப்படியே ஒன்றும் மிஸ் பண்ணல ஏதாட்டு மைக் பாக்ஸ்
மாண்டு மானநாட ஃபுல்லா மாண்டு ஃபுல்லாக என்ன சின்ன இது மானக்கு கொண்டு இந்த ரைபேட் கலர் எங்கே சூஸ் பண்ணிங்க ஓண்டாவா நல்ல ஒரு கலர் உண்டு எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் எங்கே இருந்தால் கண்டுபிடிக்கலாம் மற்ற ஒரு எங்கே வச்சா எடுத்துன்னு வாடா ஓ நம்பி வைக்கலாம் வந்து எங்கே என்ன மற்றது அன்றைக்கு என்ன நீ நேற்று தானே அந்த ட்ரிப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது வீடியோ போட்டுறீங்க அப்போ அதில் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்துச்சு என்ன சொல்கிறது வந்து இதை பார்த்து பொறாமப்பட போகிறாங்கன்னு மேபி அது உண்மையாக இருக்கலாம் சில பேர் பொறாமப்படலாம் ஓ அதுக்கு கீழே வந்து ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தார் இதில் பொறாமப்பட என்ன இருக்குது ட்ரிப் போகிறது வளமாக தானேண்டு பிறகு அவர்கிட்ட கொமெண்ட்ஸ் இந்த தொடர்ச்சியை பேர் எப்படின்னு சொன்னால் இதில் என்ன இருக்குது ட்ரிப் போகிறது வளமாக தானே ஆனால் என்ன இவங்க ஒரு ஸ்பான்சருக்காண்டி காத்துட்டு இருந்தவங்க இப்பான் கிடச்சிருக்கு அதான் விழுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் போட்டிருக்கார் அப்போ மெயினான பொறாமையை வந்து அந்த கொமெண்டலினாலுக்கு தான் இருந்தது பார்த்தியா உண்மையாக சொல்லணும்டா எங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு ட்ரிப்மே தான் போய் கொண்டிருக்கு வந்து யாரும் வந்து ஸ்பான்சர் பண்ணி தான் எங்களை கூட்டிகிட்டு போகணுமென்றலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே தெரியும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யார் போகணுமென்று கேட்டாலும் கூட்டிகிட்டு வரக்கு எங்கள்கிட்ட வந்து தாராளமாக வாகனங்களும் இருக்குது நாங்கள் வந்துட்டு போகவும் ரெடியாக இருக்கிறோம் ஆனால் என்ன சொல்கிறோம் உண்மையாக வெறுத்து போச்சுங்கடா பயணம் போய் அழுத்தே போயிட்டு வந்து இது உண்மையிலே வந்து நாங்கள் விளக்கிட்டதை வந்து அந்த ஃப்ரான்ஸால் வந்து அக்காக்காண்டி தான் அதுவும் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணான் அக்கா வேணாம் உங்களுக்கு வேணுமெண்டா சொல்லுங்கள் நாங்கள் நீங்கள் ஏதாவது மெயினான இடம் போகணுமென்னு சொன்னால் நாங்கள் கார்லேயோ இல்லாட்டி வேன்லேயோ கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னால் வந்து இல்லை நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து போகணும் எந்த ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்போ நான் சொல்லியிருந்தேன் சரி அப்போ நாங்கள் வரையில் நீங்கள் போங்கன்னு சொல்லி அப்போ அக்கா சொன்னால் இல்லை நீங்கள் வராட்டி இப்போ ரிப்பே போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக நாங்கள் அக்காண்ட விருப்பத்துக்காண்டி தான் விளக்கிட்ட நாங்களே தவிர வந்து என்ன சொல்கிறது எங்களுக்கு ஸ்பான்சர் எல்லாம் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணையில் வந்து ஆனால் என்ன சொல்கிறது நாங்கள் வந்துட்டு தெரியும் வீடியோவில் வந்துட்டு வெளிப்படையாக எல்லாமே கதைக்கிறது எதுவுமே வந்து ஹைட் பண்ணுறதில்ல அதால் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தோம் அதுவும் என்ன மாதிரி எல்லா விஷயங்களும் கதைச்சிருந்தோன்றதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன சொல்கிறது இந்த அந்த அவர்கிட்ட கொமெண்ட்டை பார்க்க சிரிப்பு வந்து என்னென்னு சொன்னால் இதில் பொறாமப்பட என்ன இருக்குன்னு சொல்லி அதில் அந்த அவர் தண்டை பொறாமையை தானே வந்துட்டு வெளிப்படுத்திட்டார் அக்னி கொஞ்சம் இந்த கதை பார்ப்போம் என்னமே கதைக்கிறேன் பாபு ஓ சில நோட் பண்ணால் வந்து ஒரு நாள் வந்து அப்படியே ஒரு ஃபோன் பண்ணது என்ன ஜாப் சரிங்கன்னு சொல்லி அப்போ ஃபேக் எனக்கு இல்லாத அவனுக்கு இப்படி பண்ணிக்காண்டா பிச்சை எடுக்குறதா இல்லாதோட அப்புறம் அப்போ வந்து ஃபோன் பண்ணுறது அதை விடப்போ நாங்கள் என்ன தொழில் செஞ்சா என்ன செஞ்சா இங்கே போனா என்ன விரும்பினா பாருங்க நான் இல்லாட்டி விடுங்கடாப்பா கருத்து கூட நீங்கள் எழுதுறது குற்றம் பண்ணி நான் சொல்ல வரையில் ஆனால் வந்து என்ன சொல்கிறது சரி எல்லோரும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து நல்லது இல்லை ஏன்னு சொன்னால் மனித மனம் ஒரு குரங்கண்டுவாங்க ஸோ எல்லாருமே ஒரு விதமாக வந்து இருப்பாங்க பட் என்ன தான் இருந்தாலுமே கூட வந்துட்டு இப்போ நாங்கள் இருக்கிறோம் நான் இதுவரை காலமாச்சு ஒரு வீடியோவுக்கு போய் வந்து நெகட்டிவாக கமெண்ட்ஸ் எழுதுனதே இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ நான் பார்ப்பேன் சிலவளோ அந்த வீடியோ வந்து பிடிக்கலைன்னு சொன்னால் கூட வந்து நான் தட்டிட்டு வந்துட்டு போயிடுவேன் வந்துட்டு இவனே நான் இதில் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு கமெண்ட்டை போட்டு மினக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறது ஆனால் எல்லோரும் அப்படி யோசிப்பாங்கன்னு கேட்டால் கட்டாயம் இல்லை இதாட்டு சார்ஜர் எதோட அப்போ எதோட சார்ஜரையும் ஃபோனை விடு வேறு இது பாத்ரூமுக்கு மிஸ் பண்ண இந்த வாட்டா போடு நீ ஓ இல்லை பாத்ரூம் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன் சரி ஆனால் ரூம் என்ன சொல்ல ரூம் பரவாயில்ல நல்ல ரூம் ஸ்பெஷலி இந்த பெட்ராப்பா ஸ்ப்ரிங் அந்த மாதிரி ஒரு பெட் உண்டு ஸ்ப்ரிங் பெட்டை அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து நாங்கள் லேட்டாக தான் படுத்தோம் 1 மணி வரைக்கும் படுக்கக்குள்ளே ஆனால் படுத்து தான் தெரியும் டக்குன்னு நிறுத்தியா போய்டும் இல்லை நல்ல ஒரு சொகுசான மெத்தியம் தான் சொல்லுவோம் பழக்கிடுவோம் என்ன நான் கிளியர் பண்ணுறேன் ஏன்னா சரியா அடே தண்ணி போத்தல் காசு யாரை கொடுக்கும் வாக்கினி இவரா அதுதான் பொறுப்பான ஆள் பெருசாக கயக்க தெரியாது எப்படின்னா எல்லாத்துக்கும் பஸ்ஸு தாங்க ஓடிப்பேன் வீடியோவில் எப்படி எடுவேண்டு நல்ல மனுஷன் என்ன இங்கே ஆத்து माते आम्ही किया देणार खायची आहे नी हो
ஓண்டாப்பா புதிய பார்த்ததில்லோ කොමස්තුදිය හරි අය හම්බ ආයවත් එන්න මේ පැත්ත හරි இது மான்மா வாங்கிறா ஆ இந்த மான்மாவோட கொடுத்தது எப்படி இப்போ எப்படி இது எப்படி மாமாவோட கொடுத்தோ சரி எல்லாம் வாங்க பேர்டன் தான் முடியும் வந்து எழுப்பினவன் எத்தனை எழுப்பி நீ 6:40 எத்தனை படுத்தேன் 10 இல்லை போ 10 இருக்கும் 10 பதினொன்று சரி 10 இல்லை ப்ரோ நல்ல ஜீன்ஸர் போட்டு மாடல் வளர்க்கிட்டேன் நீ அடே வாண்டா ஆட்டடியே பாரு என்னட்டு இதாலியா போயிருக்குதா எதாலேண்டா இல்ல வீடியோ எடுக்க போடுறதில்லோ இதால முறை சுத்தி போடுது அடே இதால போ டேய் ஆல்ட்ட பேக் பாத்தியா போ என்ன சொல்றீங்க குட்டின்ற பேக் கிடக்குடாப்பா அந்த சில பூஜ்ஜியல் பேக் நீ வந்துட்டு அந்த என்ன சொல்றது அந்த என்னன்னு சொல்றது அந்த எனக்கு சொல்ல வர இல்லை நான் நிஜம் டூரண்டா இப்படி தான் நீட்டாக அவளுக்கிட்ட போகணுமெண்டா சொல்லுதாங்கண்ணா இப்படி தான் அதான் ரொம்ப கதை உண்டு அப்பா ஜீவா ஜீவா இருக்கா ஓடியா இது அந்த அண்ணையிட்ட கொடுத்து ஒரு அடுத்த முறை வேலையை கெடுக்கிறோண்ணே எங்கேயாவது கடவுளே அதில் வச்சுவிட எங்கேயாவது ரூமுக்கு கொண்டு வச்சுவிட அவங்க க்ளீன் பண்ணுவாங்க கடவுளே கொண்டு போகிறானேடாப்பா சரியில்லை ஏன் பயலே நேர்த்தவன் நான் பார்க்கல சாப்பாடுல அடிக்கால் அரே சாப்பாடு என்ன சும்மா லைட்டா ஒரு இல்ல இல்ல ஏறாங்க என்ன ரிப்பந்தாக வரைக்கும் நடத்தி விட்டாங்களே இது கண்ணாடியும் போட்டுன்னு அடே இதுவும் மாமாட்ட பறிச்சு போடுறாரு கண்ணாடி மாமாட்ட கண்ணாடியை பறிச்சு போடுறாரு அடே உண்டு ஐசி கொடுத்த வேண்டியாச்சா ஆறு இந்த ஐசி தான் வேண்டியது இறங்க எல்லாம் இறங்கமா இருக்கா இறங்கம் கணேசனே என்ன மாதிரி வருங்க இளைஞர்கள் அடே எல்லாம் இறங்க நான் பார்த்து சொல்றேன் மெல்ல மேல வரட்டும் சின்ன ரேட்டாக All right. அல்லகண்ட் அதெல்லாம் கடங்க எல்லாரும் பைக் வரல பார்த்து போகலாம்
படியா நீட்டா நடங்க. மஞ்சள் கோட்டால் நடங்க. Right. எங்க நிற்கின்றது என் கால் வரும். எதையா பேக்கரி ஒரே ஜோக் ஆத்து வீடியோ നമ്മുടെ எது நம்மள ஆயிரத்துல காய்க்கிறது பெரியனா ஊமை பாசில வச்சுனா பெரியனா. ஆனால் நல்ல ஜோக் அடிக்குது பல்லு தம்பளைக்கு. அதுதான் என்ன சரியா அடே வெள்ளு கடையை போங்களா அதான் வட்ட இந்த பக்கம் தான் போகணும் 10-15 செருப்பு கடங்கு கண்டாணி போடுங்க. நீ வேர்டனப்பா போய்க்க செருப்பு போட்டுன்னு போகலாம் ஐயா. அப்ப நீ சொல்ல நீங்க உங்களுடைய காட்டிட்டு தான் அதுதான் எதுக்கடுத்தான் ஜீவா சொல்றீங்களே. நம்ம என்ன பழக்கம் உங்களுக்கு? காலமா 5 ரூபா காசை காண அதையும் ஜீவா எடுத்துட்டு நிற்கிறாங்களா? என்ன பழக்கம் ஐயா அவங்களுக்கு? ஒரு கூட குறைய காசு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 ரூபா காசுக்கு மாவன தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நீங்களே அது நிறையாட்டு கூட்டை கட்டுறீங்க. 5 ரூபா இது ஆள் கடைக்கு விட்டது சொன்னா மேலே ஆனா என்ன சொல்ற ஆதிவாசியில பார்க்க போற இது ஒரு நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனா அப்பா சொந்தக்காரன் கொஞ்சம் பேர் இருக்கிற முந்தி சாப்பிட மாட்டேன். எங்க பண்ணியது என்ன எங்கடா வச்சு ரூமுக்குள்ள பேசிட்டு எந்த ரூம் ரெண்டு ரூம் மேசில் ஒண்ணும் இல்ல அப்படி இல்ல எடுத்து வரணும். ஜாது அந்த கெட்செட்டை விட்டு வந்தான். ஆனா ரூமுக்கே இல்ல மேசையில இல்ல இருந்து எடுத்து வந்தா அதான் ரூமுக்கு இருக்கா ரூமுக்கு இல்ல அங்க ஒண்டி இல்ல. தண்ணி போத்தல கூட எடுத்து எறிஞ்சு விடுவாங்க.
நீரும் அந்த ஸ்டெப்ல இருந்து எடுத்து நீயும் டேய் இப்போ பஸ்ஸை திருப்பி கொண்டு போகிறோம் நேரம் போனால் அதுவை பேசாங்க ஒரு தடவை இது நோமல் தானே அவனை பேசாங்க ஒரு அதுக்காண்டி அவனை மூத்த இல்லையோ பிள்ளையன எங்கு ஓர் பலர் இருக்க நீ வந்து ஏன் பிறந்தாய் அதுக்குள்ள எவ்வளவு தூரம் வந்து போனோம் தாண்டி போறோம் போல தாண்டி போறோம் பஸ் போ அது போயிட்டு வந்து அந்த நாங்க அப்ப கடையிலே விடுவோம் திறந்துருக்க கடை ஒன்றும் தாண்டி போயில அத்தான இப்போ தூண்டி வந்துட்டேன் அதான் பிரச்சனை உங்களை தாண்டி வந்தேன் கிடையாது ஒரு சிக்கலும் இல்லை அது உறங்கி ஓடிற வேகத்தை மட்டும் காட்டு வீடியோவில் வடிவா ஆனா நீ கெச்சர் இல்லாத வருவ அஜினரி வில்லு அர்த்தம் விளையாடு பாதை எங்க எங்கட பாதையாமோ பகவானுக்கு பாதை நான் பச்சைப்பட்டன் சரி அவனை கவர கொய்யாண்டு எந்த ராசா மண்டை படமும் கவர கொய்யாதான் அதான் நீ போடு மலைக்கு போடு சவட்டி இருக்குள்ள கடைக்கு போவோம் சாப்பாடு அப்படியே போய் சொல்லுது உம்மக்காத அந்த பிள்ளைகள்லாம் வேற கவனம் அப்பா உன்ன மாதிரி எல்லாம் இருப்பான்னு வச்சுக்கோண்டிய இப்ப நாங்கள் இப்ப சந்தேகமே இல்ல என்ன சொல்ற அந்த உலகம் அங்க இருக்கே ஒரு நாள் பார்த்தா கூட வீட்டை வந்தே இல்ல ஓ அப்ப அந்த கதையில கொண்ட வண்டியில் நடக்குதுக்குள்ள அதுவும் இந்த வேற கெஸ்ட் தேடுவான் கெஸ்ட் ஃபுல்லா தேடுவான் ஓ அதுக்கு இல்ல ஏன் கெட்செட் போட்டுலாம் போன் கேட்கிறாங்களோ அப்பல் தெரியாது நீ ஒன்று வச்சுருந்த அது நுழைஞ்சிண்டியா நீ ஒன்று கோழி இந்த நைட்டை வீட்டு அதுதானே ஸ்ட்ராபெரியா அது ஒரிஜினலா நோம்புடா சரி ஓகே பாபா இது என்ன இது பவர் பேங்கோ இது என்ன சாமான்டாப்பா இது இது பாக்கெட் ஓகே காதுக்காக ஒரு வெஹிக்கிளுக்காண்டி அதை விட இது விலையோ அப்போ அதை விட்டுட்டு போ அதே நம்ம வியாபாரம் சின்ன விட விலை ஓ ஓ ஓ எடுத்து போட்டோம் அதை வைக்கிறதும் படிக்கும் அதை நம்ம வைக்கலாம் பிரச்சனை இல்லை எது கெஸ்ட்டு ரோட் எது ஓடி வராம்பல ஒரு என்ன வெட்டியோட வரான் இந்த பார்வைக்கு இல்லை வரல எடுத்து வந்து வேற எங்க எடுத்து வரணும் சுக்குண்ட பசி இப்போ என்ன கட்டத்தில் நிற்குது ஆ பசி ஒரு கட்டத்துலையும் இல்லை சாடியா முறுக்கையும் இருக்கும் அண்டே மாதிரி இல்லை நேற்றே மாதிரி இல்லை நேற்று தானே சுக்குண்ட மூத்த பார்த்துருவோம் பேத்தொழி கடவுள் அந்த கருணாஸ் மாதிரி போண்டாஸ் கருணாஸ் அவனை மாதிரி கடவுளே ஓ என்னதான் சொன்னாலும்
எங்களை உருவம் தானே இந்த ஆயிரத்தி ஒன்றாலும் ஆனா இல்ல உங்களோட உருவத்தை நீங்க மாத்தி போட்டு டை அடிச்சு டை அடிச்சு மாத்துறது அந்த உருவம் இருக்கும். இப்ப இந்த தாடி இருந்தா தான் இந்த தாடி எடுக்க முடியும். இல்லாட்டி நீங்க அடிக்க முடியுமா? எடுக்க முடியும். தாடி மட்டும் இல்ல டையும் வேணும். இந்த தாடி இருந்தா தான் இந்த டேப்புக்கு எடுக்கலாம். இல்லாட்டி எடுக்க மாட்டோம். இதுவும் இருக்கும். சிவர் இல்ல கெட்செட் ரூம் இல்ல அவன் 1 மணி 1:30 நம்மளே ஒன்றை தான் படுத்து நாங்கள் 1:30 படுத்ததை 2 படுத்துவோம். அவனுக்கு தெரியுமா இல்லப்பா ரூம்ல இல்ல ஒரு வாரம் இப்ப என்ன விளக்கம் எங்க எங்க வழியா ஞாபகப்படுத்தி பாடுறா பாரம்பரிய இப்ப நீ எங்க பார்த்த நீ எங்க எல்லாம் பார்த்த நீ ரூமுக்கு வந்து வச்சுட்டு எங்கடாப்பா ரூமுக்குள்ள இந்த போன் சார்ஜ் போட்டு போன் பக்கத்துல வச்சுட்டு போறேன். வச்சுதான் படுத்துறேன். நான் இத படுத்தா ப்ரோ. ஓ. நான் முதல்ல கொமட்டுக்கு ஒன்றும் போடல மேசேன்னு சொல்லி கொமட்டில் வச்சு இந்த இரவு ஒரு சத்தம் கொண்டு கேட்டு நான் சொன்னேன் ஞாபகம் மாவுல அடிக்கிறார் போல இருக்கு ஒரு 5:45. அடே மான் நீ கண்ட மாதிரி வெள்ள கெட்செட்டு வெள்ள பொட்டிய என்ன இது இதோடானே பொட்டியோட இப்ப நீ ஆரம்பத்துக்கு வர நீங்க நீங்க கொடுத்தா சொல்றேன் எப்படி யோசிச்சு வேலையிலப்பா அநியாயமாடாப்பா நீ இருந்த இடமெல்லாம் பாத்துனியோ அப்ப அந்த கட்டிக்கலாம் அந்த அந்த எடுத்தா மேசையில இல்ல வீடியோல இருக்கு கடையில பாத்தீங்க ரெண்டு கட்டி ஜாயின் பண்ணிடாத கடை கொண்டு இல்லையா மேல்பாக்கம் மெத்தைக்கு மேல்பாக்க தலைக்கு அடே ஆட்டையும் பேக்குகளுக்காரன் எடுத்து வச்ச மாதிரி அக்னி அதே எடுத்து வச்ச மாதிரி நானும் எடுத்து வைக்கிறேன். அதை விட நான் எங்கடே இல்லாத காசுன்னு எடுத்து வைக்கணும். அப்படியே கையில் மாண்டே எடுத்து வந்து கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பேன். அநியாயமாடாப்பா படியில இருந்தானே சன்டேங்க் படியில இருந்தானியா கொஞ்ச நேரம் நீ படியில இல்லை கண்ணே வந்து இருந்தா நீ மினக்கடாங்க சட்டை போட்டு வளர்க்கணுமா கிணறு பார்க்கணும் குடும்பமா போய் இருங்கோ குடும்பமா போய் இருப்பேன் அக்கா வராட்டாக என்ன கறி இருக்கு ஓ Nescafe itu Nescafe Ingroup ni பணத்தை அவங்க பொரியல் பண்ணி கொண்டு போகும். ரெண்டு பேரும்
இல்லை இல்லை இல்லாமல் இல்லை சாமான் கிடக்கடா நான் யோசிக்கிறது வேற. ஓகே எல்லாம் வேண்டி ஒவ்வொரு ரொட்டியில் கடியும். இப்படி இந்த கடையில் பார்த்தா நிப்பாட்ட போடுற அப்பா நான் என்ன செய்யறது? லூசு ஆதிவாசி இன்னொட வசதியாக இருக்காங்க. அவங்களுக்கு பிஸ்கெட் பண்ணி விட நீ இப்போ இப்போ அந்த குழந்தை ஊஞ்சல் கொஞ்சம் மோசமாக துப்புரா தாங்கினாங்கள கண்டிய அவைக்கு அந்த ரொட்டியில் வண்டிடுங்க. ரொட்டியில் வண்டியை தானே போவோம் அங்கே நெஸ்கப்பே கிடையாது. அந்த குழந்தை கொஞ்சம் ரொட்டியாக வண்டிடும். இங்கே அனு பிராந்து என்ன கோழி குஞ்சு மச்சான். பொடிகளுக்கோ யாருக்கும் தேவையானாக்கள் பண்ணிக்கிட்டு நடவாங்க போ. என்ன கொண்டு வேணும் வேணுமா வேணும்? இது ரொட்டியாடி வாங்கி போகலாம். பஸ்ஸுக்கே சாப்பிடலாம். டீ குடிக்க போகிறோம். ஆறாக்கள் டீ குடிக்க போகலாம். இங்கே 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 டீ போட்டு தரணும். வேறு அங்கே எங்கேயும் கிட்ட போய் மிஷினண்டா அடித்து எடுக்கலாம். அதே நீ டீ குடிக்க போனால் குடி பிரச்சனை. அப்போ குடிங்க குடிங்க. பிளேண்டி பிளேண்டி அப்படியே நல்லா நான் இது சாப்பிடுங்க. சுக்கு எப்படி இருக்கும் இது? டேஸ்ட் டேஸ்ட் எப்படி ஐரோ இல்லை சின்னங்களுக்கு வேண்டி கொடுத்து போட்டு உங்களுக்கு சாப்பிட இருப்பினாரு டக்குன்னு விளக்கிடுங்க. ஏன்னா டைமு சாப்பாடு கிடையாது 4-5 மத்தியானம் போகுது. முக்கியம் அதுதானே. வீட்டு வந்து வழியா சாப்பிட்டீங்களா? வயிற்று எல்லாம் முழுக்கத்தையும் கட் பண்ணணும். கால் கை மூக்கு எல்லாம். நீங்க என்ன எடுத்து சொல்லுங்க. ஒரு சிக்கன் ரொட்டி மற்ற ரொட்டி உண்டு. 2 டீ பார். 4 பரோட்டா. அக்கா பரோட்டாக்கு இது அசுவா 4 பரோட்டா. ജെലി ജോക്കറ്റ് ഉണ്ട് വട്ടലപ്പമുണ്ട്. ജെലി ജോക്കറ്റ് ഉണ്ട് വട്ടലപ്പമുണ്ട്. 990 1000 வாங்க போருங்க. பரோட்டா எடுத்தாங்களுக்கு அந்த இதுக்கு புரிம்பா வரும். 100 எக்ஸ்ட்ரா தர வேண்டி வருமா? ஓ ஓ கறிக்கோ. நீங்கள் என்ன எடுத்து சொல்லுங்க. சிக்கன் ரோல் 2. சிக்கன் ரோல் 2. கிழங்கு ரோல் ஒரு முக்கோணம். அதான் ஓ ஒரு சரி குருமா குருமான் சேர்ந்து यार आगे बड़ी से की इधर पैकेट बड़ी से के हटा इधर क्रीम है मत क्रीम क्रीम ओ हटा हां हां हटा மற்றது அந்த சோடா 2 வட்டலப்பம். சோடா எந்த சோடா? மனுஷதிக்கா ஆ அவ்வளோ 100 ரூபா. சிஐ என்ன உங்களுக்கு 680 ரூபா வந்து. ஓ
போட்டேன் බීම කීයක් ගත්තද කියන දන්නේ නැහැ. பீம ஏய் தண்ணி போத்தில் எத்தனை எடுத்தது இதில் ஒன்று இருக்குது நான் எடுத்தவளோ இப்போ இது நான் எடுத்தது இல்லை இது உண்டியாங்க இப்போ 20 ரூபா கூட போட்டேன் கொடுத்துட்றேன் 20 ரூபா காசு அவ்வளோக்கா 1/2 லிட்டருக்கு எடுத்து 1 லிட்டர் கணக்கு போட்டியா 700 எது ஏன் ரொட்டி கணக்கு புரியுங்க முட்டை ரொட்டி கணக்கா புரிப்பா போட்டா நீ உண்டு அவளை கூட்டியதா நீ தான் அதான் ஒன்று எத்தனை ரொட்டி அடுத்து எத்தனை ரொட்டி இது 2 300 80 ரூபா 2 ரொட்டி சரி ஒரு ரொட்டி 80 ரூபா 120 ரூபா 200 ரூபா 140 ரூபா வந்தீங்க எவ்வளோ 200 ரூபா மாறி வந்துட்டு வாயில 300 வந்து சரி அடுத்தாங்களா 10 பரோட்டா அந்த கெச்சனை வச்சு ஒரு 10 பரோட்டா நீங்களாப்பா கடவுளே அப்போ ஆ 3 சிக்கன் ரொட்டி ஆ ஜெலி ஜோக்கெட் 3 திருப்பி சொல்லுங்க பருவார் 10 பரோட்டாவும் 3 சிக்கன் ரொட்டியும் ஜெலி ஜோக்கெட் 3 ஆ ஒருவர் என்ன வேற 10 பரோட்டாவும் 3 சிக்கன் ரொட்டியும் 3 ജെലി ജോക്കറ്റ് ഒരു നോർമൽ ജോക്കറ്റ് ബട്ടല വരുന്നേ ഉണ്ടോ ആ 3 ടീ 2050 2200 വാങ്ങോ എന്നെ കൊണ്ടത് കാട്ടി ചെയ്യണി ഇത് എപ്പടി വേണ്ട 5000 இது 2000 1000 இல்லை 800 போகிறா 800 இந்த கொண்டு கரைச்சல் இந்த 700 சரி பரோட்டா கறியாடுறாரு கொப்பறாரு எனக்கு ஜோக்கெட்டா சரி ஆடு ஆ வேறு யார் எங்கடா எனக்கு பிரச்சனை இல்லை அப்புறம் போடுவோம் இல்லை விசாக்கா கேட்குறேன் பீமா வட்டாரி மே பத்ரா போத்தில் எத்தனை எடுத்தீங்க தண்ணி போத்தில் 2 பத்ரா போத்தில் கத்தா இதே 100 ரூபா ஆ போ குழந்தைகளே குழப்புரியல் இடைக்க முடிக்கலாம் வந்து கடவுளே பத்து ரூபா போத்தில் தேக்காய் மற்ற ஜோக்கெட்டே தம்மது ஏவாரி அந்த சின்ன சோடா போத்தில் 10 ரூபா लोकू एक काय पोटी सिन्न तन्नी बोतल लोकू एक काय पोटी एक काय अत्र बोतला हो बोडाच हो බීම இது சோடா பையில அடுத்து ஒன்று போட்டாங்க இப்போ அந்த காசு தான் அப்போ எத்தனை கொண்டு போட்டா சோடா ஒன்று கொண்டு வராங்க இப்போ முதல் குடிக்கலையா குடிச்ச எனக்கு தந்த விடுங்க அவங்களுக்கு சொல்லணுங்க அதை எத்தனை சோடா எடுத்தவங்க கொண்டு 2 எடுத்துட்டு வராங்க 4ක් දැන් අරගෙන ගියා දැන් 2ක් අරන් ගියා මේ 2යි 4යි තව ගත්ත මං හිතන විදිහට ඒක මට බලගන්න சோடா இப்போ இதில் 2 இருக்கு இப்போ 2 கொண்டு வரா 4 வேற முதலாயம் எடுத்தா சோடா கேளுங்க கூப்பிட்டு கேளுங்க இருக்கா டே பிளேண்டி யார் எடுத்தல்ல මේ මෙතන 500යි
එතකොට 45යි නෑ නේ ඒ මේ 45යි නේ 545 නේ හරි ඔරුවල මිඩුවට දාලා දෙන්න බල கடையில் මේ පල්ලෙය තිබ්බලු 20ක් මේ බීම තිබ්බලු හරි නේද හරි මල්ලේ ඔයාට මම 10ක් මේ 10 දෙන්න එපා මේකත් ඔයා දියාගන්න සමහරලාට මොනවාරි වැඩි යෝගට් එකක් හරි දාන්න අමතකුනොත් එහෙම අමතකුන්නේ මම ඉදිරියට போமா வேற யாருண்டே போற பின்னுக்கு இல்ல ஒண்ணுமில்லை டிக்கெட் எடுக்க அடுத்து போறோம் விருப்பம் பண்ணி சொல்லுவீங்க 20 ரூபாய் காசு கொடுத்து குறை இல்ல 20 ரூபாய் நிலத்துல நடந்த 20 ரூபாய் முறை கொடுத்துட்டு வாரம் அதான் சொல்றா உண்மையா கேட்டு சொல்லுங்க ஏன்னா கடுப்பாயிட்டு நான் அவ்வளோ வேலை மேற்கொண்டு ஒவ்வொரு ரேட்டு 50 ரூபா கணக்கு பார்த்து சொல்கிறேன் ஏன்னா அதுகிட்ட உழைப்பில் பாவம் அப்படி மட்டுப்பட்ட கூடாது எனக்கு அப்படி சொல்ல கோபம் வந்து பார்த்து சொல்லணும் அது கவர கொய்யாடா உழைப்ப பார்த்து அரை மத்தியாவது 1000 ரூபா அரை மத்தியாவது 1000 ரூபா இது அப்பா இந்த ஆசைப்பா கொடு இந்த அவரை கொடுங்க நான் மினாக்கட்டு நிற்கிறேன் கணக்கு பார்த்து கொண்டுறப்ப எனக்கு அப்படி சொல்ல விசாரம் வந்துட்டு என்ன அப்படி செய்ய வேண்டாம் கண்ணாடி சிரிக்காக குரல் வேலையெல்லாம் கடிப்பினேன் ஓ பாடிக்கல கோபம் வந்து அம்பா நெஞ்சு விட்டுறான் நெஞ்சு வலிய ஓ முந்தி இப்ப சேவையில் நடத்திட்டாங்களாம் முந்தி முடியலாம் பார்த்து தாடியெல்லாம் வந்து இப்ப சேவையில் நடத்திட்டாங்க இப்போ இந்த ஏரியாவே வந்து ஃபுல்லாக அவங்க ஆதிவாசியில் நடந்தானோ நீங்கள் எவ்வளோ இருந்தீங்க கண்டெடுத்து கூட்டி வந்துட்டான் சின்ன மறந்து பிடிச்சிட்டா என்ன வாசனை இருக்கு பாட்டு குடும்ப படம் அந்த மாதிரி எங்க ஓட வராங்க முடியல உண்மையிலே இந்த இடத்தை பார்க்க தெரியுது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சாயல் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வரேன் ஆனால் என்ன யோக்கண்டா மனுஷரை பார்க்குறதுக்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்குண்டா பாருங்க மனுஷர் வந்து மனுஷரை பார்க்குறதுக்கு அப்பாவுக்கு அவசரத்து பேர் தண்டி ஆக்களை பார்க்குறதுக்கு இதை பார்க்க அந்த ஒரு வீடியோ இப்படி நடந்து வந்தோட கிளம்பிட்டு உண்மையிலே சந்தோஷமா இருக்கேண்ணே நம்ம ஆக்களை பார்க்க வந்திக்கணும் காலையில் ஒரு அம்மா கோல் காய்ச்சி சொன்னா நாங்கள் இப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லி ஓடுறோம் அதே நீங்கள் பார்க்க போகிறீங்களா நீங்கள் தான் அப்படி தானே சரியா மனசு உடஞ்சி அதோட குளிக்க போய்த்துண்ணா ஓ நல்லா போச்சு அப்படியா குளிச்சுட்டேன் ஆனால் பல்லு திட்டுறேண்ணா இந்த கதைக்கு ஓ போவோம் சரி இல்ல அவர் மேக்கப் போடுறாரு லிப்ஸ்டிக் அடிக்காரு அவ மாம்பழம் கிடக்கா மாதிரி வரக்குள்ள பண்றோமா எத்தி பழம் சாரம் அடிக்கிறா சாரனை கட்டுங்க இங்கே சாரம் கட்டினா இல்லை முன்னுக்கு வாங்க ஒரு நடப்போம் இப்படி ஜோதி சாமாரி அம்பு வில்லும் அம்பு அவன் இடத்துல அவன் பொருட்களை விற்கிறாங்களே
உங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்கண்ணா. ஓ எந்த பக்கம் போகிறடா என்ன மாதிரி? இதெல்லாம் போகணும் போகிறோம். இவர் தான் இந்த பிரதான ஆள் போல என்ன யாரு அந்த அங்காள இருக்கிறார். அங்காள இருக்கு. இவர் அந்த வெளிநாட்டில் போகிறோம் போல. ஆ இதில் ஏதோ கல்வெட்டு ஒன்று உடைஞ்சி கிடக்கு. இருக்குல்ல கனவே இருக்கிறான் அவ்வளோ ஆகுறேன்டா. நுழைவாயில் 30 வருஷத்தில் ஃபஸ்ட் டைமாக இந்த வாரம் வந்துட்டு நாங்கள் ஆதிவாசிகள் இருக்கிற இடத்த வந்து பார்க்குறோம். அம்பு உடத்தான் இருக்கான். ஓ விடதா நாங்கள் விடதா அந்தந்தா. ஓ சரி ஆதிவாசியிலேருந்து இப்போத்தைய ஆக்கள்லாம் என்ன உண்மையிலே சொல்லணும் பழங்குடியினர். ஓ பாப்போம் இந்த கண்ணில் வர்ற முதலாவது பழங்குடியினர் யாருன்னு. இவ்வளோ சனம் பார்க்க வருது அப்போ இந்த இடத்த. படவாடாக்கு நீங்கள் காட்டிட்டு விட்டுதுரோம்பா. நல்லா நீங்கள் அப்படியே நல்லா விரைக்க விடலாம். நீங்கள் வாருங்க அங்கே போய் நான் சும்மா காட்டில் அனுப்புகிறோம். பாருங்க. அந்த சிவப்பு அடிக்கும். அது பாட்டு சிவப்பு கடிக்கும். ஆல்ரெடி எங்கள் ஒன்றியம் வா இவரும் பழங்குடியினர். 62 வந்தாமே இது சிஜி சும்மா அம்மா அடிக்க மாட்டேங்கிறாங்க. மானங்கட்ட வேலையாக போய் இதுமா 2 பேர் அடிக்கட்டும். என்ன ராஜா என்ன ஒன்றுக்கு 100 ரூபாமா? 100 ரூபா. அதுதானே சும்மா விட மாட்டேன். அதுதானே சும்மா நம்பினா கட்டு வெளியே அப்போ எடுத்துன்னு வரேன். என்ன அந்த சிவப்புக்கு அடிச்சா அவங்க தருவாங்க காசு. சரி அது தரதான் மேடம். அது தர வேணாம். அப்படி அங்கால போயிட்டு வரும் வரக்குள்ள. தேன் ஒரிஜினல் தேன் இருக்கும் சில வேண்டா. என்ன எலுக்கு என்ன என்ன பிள்ளைடாவது என்ன இந்த கூரைக்கு மேய்ஞ்சிருக்கிற வந்து இது என்ன எலுக்கம்மோ இலுக்கையா இழுப்பையா இழுக்கு புள்ள. அந்த என்ன சொல்கிறேன் அந்த பெனமகன் படத்தில் வந்து நம்ம பார்ப்போம் ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று லைக் எப்படின்னா அந்த இந்த ஆதிவாசிகள் வச்சு தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஓ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாகட்டீங்க பெருசாக சின்ன ஐ மே போட்லிக்கு இது కదా ஆனால் இது ஒரிஜினல் சாதாரண பார்த்தியா ஒரிஜினல் இதை பார்த்துட்டு அது டேஸ்ட் பண்ணதை போல கொஞ்சம் தெரியாது நீங்கள் பண்ணுங்க ஒரு சும்மா பாணி தான். சுண்ணாம்பில் விட்டு பாவான் சுடுவதுண்டு. சுண்ணாம்பு பூச்சி போட்டு சுண்ணாம்பில் விட்டு பார்த்தா சுடு. ಎದ್ದಿ ಬಲ ಹೋಗಿ ಬಲ್ಲೆನ್ನ ಹೌದು ಏನಾನೇ ಕೊಡಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಏನು ಹಾಂ பெருசு 4000 சின்ன 1000. பழங்குடியினர் இல்லை தம்பி. அதுதான் இதெல்லாம் உண்மையிலேயே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் தெரியுமா.
இலங்கையிலேருந்து நிறைய பேர் வந்து வீட்டோடைய மடங்கி போயிருக்காங்க. என்ன சொல்கிற ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இது செஞ்சு இப்படியா இடங்களை பார்க்க வேண்டாமா. நூதன சாலை பழங்குடியினர் மரபுரிமைகள் நூதன சாலை. இலங்கையின் பூர்வீக மக்களின் வரலாறு, மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு கடத்துவது நமது பொறுப்பு. 2025ஆம் ஆண்டு நகினி மாதத்தின் 9ஆம் நாளில் உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினமான அன்று தம்பனா பழங்குடி பாரம்பரிய அருங்காட்சியகம் புனரமைக்கப்பட்டு உலகெங்கிலும் உள்ள மக்களின் அறிவு மற்றும் வளர்ச்சிக்காக அதிகாரப்பூர்வமாக மீண்டும் திறக்கப்பட்டது. அலுவலகம் என்னப்பா இது அவர் அலுவலகம். இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் அங்கே அழைச்சி போகல என்ன டிக்கெட் எடுக்கணும். मैं बता दे टिकट करना ना मैं कौन सा टिकट खाना है चिकन कोटे अंद डॉक्टर एकडे कैसे बस सुनने वीडियो करने देने ये मना तीन मिनट ले बना आदिवासी जनता के आराम से इंदा मेरा काम थी அவளுக்கு வீடியோ எடுக்க விட மாட்டாங்களாம். 50 ரூபா டிக்கெட் நாங்கள் 3 பார்த்துட்டு பிரச்சனை வீடியோ எடுக்க. ஓ யூடியூப் சேனல் අත්‍යවශ්‍යම නම් ඔයාලට උපනායකතුමාලව කතා කරලා ඔව් ගන්න පුළුවන්. උපනායකතුමා අතන ඉන්නවා කැමති නම් කවුද අර ඉන්නේ මෙතන මේ කනුවට ඇතුළේ ඉන්නේ. මෙතන මෙයාද? ඔව් ඒක කතා කරලා බලන්න. සාමාන්‍ය දෙන්නේ නැහැ. මොකක් හරි විශේෂ අත්‍යවශ්‍ය හේතුවක් තියෙනවා නම් එහෙම කියලා වීඩියෝ නෑ අත්‍යවශ්‍ය හේතුව කියන්නේ අපි මේ channel වලින් අර මේ කට්ටියට අපේ පැත්තේ ඉන්න කට්ටියට දන්නේ නැහැනේ මේවා ඉන්නවා මේවා කියලා. උපනායකතුමාට කතා කරන්න. අපිට මේ තුනක් දෙන්න ටිකෙට அவர் அட மே சுது பாட்ட சார் மந்தகனே அவரோட கதை கேட்டாங்கடா வீடியோ அப்படி உங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னால் நம்மளாக எடுக்கிறதே இல்லை.